1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம இட்டாலியன் ஃபுட்பால் என்ன ஆச்சு, ஏன்டா இட்டாலியன் ஃபுட்பால் இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எபிசோட்லேயே ஃபுல்லாக பார்த்தோம். ஏன்டா இப்படி ஆகிப்போச்சு, முதல்ல அப்படி இருந்த லீக் இப்படி ஆகிப்போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்டை வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸை வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, உங்களை எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் சரி, ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு எபிசோடு பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி தம்ப்நெயிலே பார்த்து வந்திருப்பீங்க. 2 ஆஃப் த பிக்கெஸ்ட் கிராஷஸ் ஆர் டிசாஸ்டர்ஸ் இன் ஃபுட்பால். மக்களுடைய உயிர்கள் பறி போனது, ஃபுட்பால் பிளேயர்ஸோடைய உயிர்கள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து உயிர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் பயங்கரமாக நடந்து இருந்துச்சு ஃபுட்பாலில். இதை தவிர பல இன்சிடென்ட்ஸ் இருக்குது, பட் இந்த 2 தான் பயங்கரமாக நியூஸில் வந்து பேசப்பட்ட சில விஷயங்களாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றின ஹிஸ்ட்ரி கிளாஸ் இன்னைக்கு பார்க்கலாம். வந்து ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கடா, ஓரளவுக்கு தாண்டா பண்ணுறானுங்க. என்னடா இந்த காலத்தில் ஆன்ஃபீல்டோட அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி தாண்டா இருக்குது, முதல்ல எப்படி இருக்குமா தெரியுமா அப்படின்லாம் வந்து கேட்ட காலத்துல எல்லாம் போய் இப்போல்லாம் சும்மா டூரிஸ்ட் தாண்டா கேமுக்கு வரானுங்க. கேமுக்கு வந்தாலே ஃபோன் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறானுங்க, ப்ராப்பராக சப்போர்ட் இல்லை, எந்திரிச்சு நிற்க மாட்டேங்கிறானுங்க, கைதட்ட மாட்டேங்கிறானுங்க, பாட்டு பாட மாட்டேங்கிறானுங்க, இப்படியே வந்து புலம்பிகிட்டு இருக்கானுங்க ஸ்டேடியமுக்கு போகிறவனுங்களாம். அந்த காலத்தில் ஸ்டேடியமில் வந்து இப்படி இருந்துச்சு தெரியுமாடா சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டு அந்த அளவுக்கு கொடுமையாக இருந்தனால எத்தனை உயிர்கள் போச்சு தெரியுமாடா. ஏற்கனவே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, 2 ஃபேமஸ் இல்லை, இன்ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுங்க சரியால் வந்து எப்படி டவுன்ஃபால் ஆச்சுன்னு பார்த்து இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் அப்படி, இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஃப்ளைட் ட்ராவல்னாலே பயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூஎஸ்லையாக இருக்கட்டும், கனடாலையாக இருக்கட்டும், மெக்சிகோலையாக இருக்கட்டும், கொரியாலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஃப்ளைட் எல்லாம் போய் கிராஷ் ஆகிட்டு இருக்குதே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது 15 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு நம்ம இந்த MH370 ஃப்ளைட்டு காணாமல் போய். அந்த ஃப்ளைட்டை வந்து மறுபடியும் ரெஸ்கியூ பண்ண வந்து போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு க்ரூ மறுபடியும் கிளம்பியிருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சே ஆகணும்னு. அந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவல்லையும் ஒரு பயங்கரமான ட்ராஜடி நடந்துச்சுடா. மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு மறக்க முடியாத ஒரு ட்ராஜடி நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள் இந்த எபிசோட்லேயே பார்க்க போகிறோம். பயங்கர என்னடா போய் இப்படியாடா நடந்துச்சாடா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வைங்க. இதை தவிர வந்து நிறையா டிசாஸ்டர்ஸும் இருக்குது, பட் இதை வந்து மெயினாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, எங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியணும் ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஆஃப் த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து எல்லாரும் வருஷம் பேசப்படுற அந்த ஹில்ஸ்பரோ டிசாஸ்டர். இது வந்து 1989 15th ஏப்ரல் வந்து யார்க்ஷயர் இங்கிலாண்டில் வந்து நடந்த ஒரு சம்பவம். அந்த ஹில்ஸ்பரோ டிசாஸ்டர் பயங்கரமான க்ரௌடில் வந்து எல்லாரும் மேலே ஏறி எல்லாம் உளுந்து 97 பேருடைய உயிர் அந்த அன்னைக்கு வந்து போச்சு. 96 அந்த அன்னைக்கு அண்ட் 97வது வந்து பல வருஷங்கள் கழிச்சு போச்சு. ஸோ இட் இஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்பால். அந்த அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் நடந்த விஷயத்தினால அத்தனை உயிர்கள் போனது வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, FA கப் செமிஃபைனல் லிவர்பூலுக்கும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கும் நடந்துச்சு. அதில் வந்து 2 சென்ட்ரல் ஸ்டாண்டிங் ஏரியா தான் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டை வந்துட்டு லிவர்பூல் சப்போர்ட்டர்ஸ்க்கு தான் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க அந்த அன்னைக்கு. ஸோ அதுலலாம் வந்து லிவர்பூல் சப்போர்ட்டர்ஸ் தான் இறந்தாங்க அந்த அன்னைக்கு. அது வந்து ஸ்டாண்டிங் பென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பென்ஸில் தான் வந்துட்டு லிவர்பூல் சப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாமே அவங்களுடைய அகாமடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு FA கப் செமிஃபைனல்ஸ் இப்போ வந்து வெம்பிளியில் நடக்குதுல்ல, அப்போ ஒரு நியூட்ரல் வென்யூ நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஹில்ஸ்பரோ ஸ்டேடியம் ஷெஃபீல்டில் இவங்களுக்கு கட்டின ஸ்டேடியமில் தான் வந்து அது நடந்துச்சு. ஸோ லிவர்பூல் வர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 15th ஏப்ரல் 1989. we are very close to its anniversary again. கிட்டத்தட்ட வந்து 26 years அனிவர்சரி இந்த வருஷம். நம்ம இந்த வீடியோ வரதுக்கு ஒரு 10 நாள் தான் வந்து அந்த அனிவர்சரியே இருக்கும். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, கிக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்துட்டு அந்த போலீஸோடைய கமாண்டர் டேவிட் டக்கன்ஃபீல்டு வந்து சொல்லியிருக்காரு, எக்ஸிட் கேட் Cல வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க, ஏன்னா ரொம்ப க்ரௌடு ஓவராக உள்ளே வராங்க, வெறும் 2 கேட்டு தான் இருக்குது, நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி விட்டா தான் வந்து வேலைக்கு ஆக மாட்டிருக்கு, அதனால் இதையும் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு. ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, அதை ஓப்பன் பண்ணி விட்டனால பயங்கரமான ஒரு இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னா அந்த பென்ஸ் அந்த ஸ்டாண்டிங் ஏரியாக்குள்ளார வந்துட்டு அந்த எக்ஸிட் கேட் C பக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தவங்க எல்லாருமே அந்த வந்து பென்ஸுக்குள்ளாரையே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஸோ ஓவர் க்ரௌடிங் ஆயிடுச்சு அந்த பென்ஸ்லலாம். அதனால தான் இந்த ஒரு பெரிய க்ரஷ்ஷே ஆச்சு. ஸோ மொத்தமாக வந்து 97 பேர் இறந்தாங்க, 766 பேருக்கு இன்ஜுரி ஆச்சு அந்த அன்னைக்கு. ஸோ வெரி வெரி டஃப் சிச்சுவேஷன் அவங்களுக்கு. ஸோ அதே நாளில் வந்து 94 பேர் இறந்தாங்க. இன்னும் ஒருத்தர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் கழித்து இறந்தார். டோனி பிளாண்ட் வந்து 1993 இறந்தார். அண்ட் 2021 தான் அந்த 97வது ஆள் வந்து இறந்தாங்க.
ஸோ போத் அந்த பிளாண்டும் சரி அந்த 97வது ஆளும் இறந்ததும் சரி இர்ரிவர்சபிள் பிரெயின் டேமேஜ் அவங்களுக்கு ஆச்சு. அந்த 1989 ஆன பிரெயின் டேமேஜ் தான் இத்தனை வருஷம் உயிர் தாக்கு பிடிச்சி 2021 வந்து அந்த 97வது ஆள் வந்து இறந்தார். ஸோ மேட்சை வந்து உடனே இதெல்லாம் நடந்து முடிக்கும் போது அந்த மேட்ச் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துலேயே மேட்சை வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க. அபேண்டன் பண்ணிட்டு ஓல்ட் டிராஃபர்டில் மறுபடியும் நடந்துச்சு 7வது மே, கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு தான் வந்து அந்த கேமே நடந்துச்சு. 1989 லிவர்பூல் வின் பண்ணாங்க. அண்ட் அந்த சீசன் போய் அப்படியே வந்து FA கப் போய் வின் பண்ணாங்க. ஏன்னா இது செமிஃபைனல்ஸ் ஆஃப் FA கப், ஃபைனலும் போயிட்டு லிவர்பூல் வின் பண்ணாங்க. ஸோ அந்த நடந்து முடிஞ்ச இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பல நாட்கள் ஆச்சு, வாரங்கள் ஆச்சு. அந்த சவுத் யார்க்ஷயர் போலீஸ் வந்துட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட போய் நிறைய தப்பாக ஃபால்ஸ் ஸ்டோரிஸ் கொடுத்துட்டாங்க. ஃபுட்பால் ஃபேன்ஸ் தான் இந்த ஹூலிகனிசம்னால வந்து இப்படி நடந்துச்சு, ப்ராப்பராக சிவிலைஸ்டாக அவங்க இல்லை, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்துச்சு. அதுவும் இல்லாமல் லிவர்பூல் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே குடிச்சிருந்தாங்க, அதனால தான் இந்த ஒரு பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக ப்ரெஸ்ஸுக்கிட்ட போய் இந்த யார்க்ஷயர் போலீஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது, அவங்க லிவர்பூல் ஃபேன்ஸ் ஒழுங்காக பிஹேவ் பண்ணல, குடிச்சிட்டு வந்தாங்க, அது இல்லாமல் ஓவராக ஆட்டம் போட்டாங்க, அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லிவர்பூல் ஃபேன்ஸை வந்து பிளேம் பண்ணுறது வந்துட்டு 1990 வந்து டெய்லர்னு ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி. அந்த ரிப்போர்ட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்லியுமே இல்லை லிவர்பூல் ஃபேன்ஸ் தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த ரிப்போர்ட்டில் வந்து மெயின் ஃபெயிலியர் வந்துட்டு க்ரௌட் கண்ட்ரோல் ஃபெயில் பண்ணதுக்கான காரணனால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட்லேயே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து நோ லிவர்பூல் ஃபேன்ஸ் தான் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இன்னுமே சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தோம். ஸோ அதனால் எந்த ஜஸ்டிஃபிகேஷனுமே கிடையாது, எந்த இண்டிவிஜுவலையும் எந்த இன்ஸ்டிடியூஷனையும் வந்துட்டு நம்ம ப்ராசிக்யூட் பண்ணலாம், கேஸ் போடலாம், ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாதனால வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் காரணம் இல்லை, பட் அதை க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் என்ன ஆகி போச்சுன்னா ஏகப்பட்ட சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. எல்லா பெரிய இங்கிலீஷ் ஃபுட்பால் பெரிய கிரவுண்ட்ஸ்ல எல்லாமே பயங்கரமாக வந்து ஒரு நல்ல சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க. இனிமேல் அந்த ஸ்டாண்டிங் டெரஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, இனிமேல் சீட்டிங் ஸ்டேடியம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். டாப் 2 டயர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஃபுட்பால், அதாவது பிரீமியர் லீக்லையும் சரி சாம்பியன்ஷிப்லேயும் சரி, இனிமேல் எக்காரணத்தை கொண்டு ஸ்டாண்டிங் சீட்ஸே இருக்கக்கூடாது, எல்லாருமே உட்காந்து தான் பார்க்கணும், உட்கார்ற சீட்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு. ஸோ அப்போ போடப்பட்ட ரூல் ரீசெண்டாக தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் மறுபடியும் ஸ்டாண்டிங் இடமெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு. அப்போ தான் வந்து அந்த ஃபேனோட எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. ஆனால் ப்ராப்பராக செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ 1991 சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்டல் டெத்து, எல்லாருமே இறந்தது வந்து ஆக்சிடென்டல் டெத்துன்னு ஒரு கேட்டகரியில் போட்டுறான்னு சொல்லிட்டு 1997 ஜஸ்டிஸ் ஸ்டூவர்ட் ஸ்மித் சொல்லியிருக்காரு எந்த ஜஸ்டிஃபிகேஷனுமே இல்லைங்க, புது என்கொயரி ஓப்பன் பண்ணுற அளவுக்குல எந்த ஜஸ்டிஃபிகேஷனுமே இல்லை, எந்த பேசிஸில் புது என்கொயரி ஓப்பன் பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2009 ஒரு ஹில்ஸ்பரோ இண்டிபெண்ட் பேனல் வந்து எவிடன்ஸை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 2012 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லர் சொன்ன 1990 சொன்ன கிரிட்டிசிசம்ஸு, அந்த போலீஸோட எஃபர்ட்ஸை வந்து இல்லாமல் ஃபேன்ஸ் மேலே பிளேம் போட்டது எல்லாமே தப்பு, இது வந்துட்டு ஃபுல்லாமே எரர், அது எமர்ஜென்சி சர்வீசஸ்ஸு, அந்த ஃபஸ்ட்டு கார்னர்னால் வந்துட்டு அந்த இறந்தவங்களெல்லாம் வந்து சர்டிஃபை பண்ணுவார், ஆமாம் இறந்துட்டான்னு சொல்லிட்டு, அவங்க எழுதுனது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 2014 16 வரைக்கும் மறுபடியும் 2வது கார்னர் அவங்கள வச்சு மறுபடியும் இது பண்ணியிருக்காரு. மறுபடியும் அந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது வந்துட்டு சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு அன்லாஃபுல்லி கில் பண்ணியிருக்காங்க. க்ராஸ் நெக்லிஜென்ஸ் போலீஸ்னாலையும் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ்னாலையும் தான் வந்து மக்களே இறந்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த மக்களை பிளேம் பண்ண சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த என்கொயரி பண்ணி பார்த்ததில் அந்த ஸ்டேடியமில் இருக்கிற டிசைனே வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்திருக்குது. அந்த என்கொயரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னடா அது டிசைனே இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் வந்துட்டு அந்த க்ரஷுக்கான ஒரு காரணமாக இருக்குது, அந்த ஸ்டேடியம் வந்து அந்த மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேஞ்சரஸான கண்டிஷன்ஸ் வந்ததுக்கு வந்து ஃபேன்ஸை பிளேமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த 2016 நடந்த ஒரு இதில். ஸோ எர்ஸ்ட்வுட் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டில் வந்துட்டு சேஃப்டி சர்டிஃபிகேட் எடுத்திருக்காங்க அந்த ஸ்டேடியமுக்கு. எப்போ 11 வருஷம் முன்னாடி 1978 சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த க்ரீன் கைடுன்னு சொல்லப்படுற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க மீட்டே பண்ணல, அப்போவே ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸில் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, அதையவே அந்த ஸ்டேடியம் வந்து மீட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1978. ஜென்ரல் சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப
இதுவாக இல்லை, சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இல்லை மற்ற கிரவுண்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஷெஃபீல்டு வெட்னஸ்டே வந்து லேட்டராக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வந்து சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுக்காக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, என்னடா இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்க மற்ற ஸ்டேடியமில் கம்பேர் பண்ணும்போது. 1981 FA கப் செமிஃபைனல்லையும் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அதே லெப்பிங்ஸ் லேன் அந்த எண்டை வந்துட்டு வேலிட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டே இல்லை அவங்க டைமில். 1979 1981 வரைக்கும் அப்டேட்டே பண்ணல. 1981 இதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த ஸ்டேடியமில். ஸோ 1981 செமிஃபைனலில் வந்துட்டு டாட்னம் ஹாட்ஸ்பருக்கும் உல்வர்ஹாம்ப்டன் வாண்டரர்ஸுக்கும் ஒரு க்ரஷ் நடந்திருக்கு. அதே லெப்பிங் லேன் எண்ட்ஸில் ஆஃப் த கிரவுண்டில் வந்துட்டு 100 மோர் ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுற லிமிட்டோட உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் வந்துட்டு 38 இன்ஜுரி ஆகிருக்குது. கை உடஞ்சிருக்குது, கால் உடஞ்சிருக்குது, ரிப்ஸ் உடஞ்சிருக்குது, அதெல்லாமே உடஞ்சிருக்கு 1981. அதுக்கப்புறம் வந்து 1988 ஒரு வருஷம் முன்னாடி வந்துட்டு ஃபேன்ஸ் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, இந்த லெப்பிங்ஸ் லேன் எண்டை வந்துட்டு மக்கள்லாம் ரொம்ப தள்ளுறாங்கப்பா, எங்களை ரொம்ப க்ரஷ் பண்ணுறாங்க, இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை தான் ஆகும், அதையாச்சும் ஒன்று பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் முன்னாடியே வந்து லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டர் எழுதி போட்டிருக்காரு. த ஹோல் ஏரியா வாஸ் பேக்ட் சாலிட் டு த பாயிண்ட் வேர் இட் வாஸ் இம்பாசிபிள் டு மூவ் அண்ட் வேர் ஐ அண்ட் அதர்ஸ் அரவுண்ட் மீ ஃபெல்ட் கன்சிடரபிள் கன்சர்ன் ஃபார் பர்சனல் சேஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வருஷம் முன்னாடி ஒரு சப்போர்ட்டர் லெட்டரே எழுதி போட்டிருக்காரு. அப்போது அவங்க எதுவுமே பண்ணல. ஸோ அந்த கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு நேரோ டனல் பின்னாடி அந்த டெரஸ்லேருந்து லீட் பண்ணி வந்துட்டு 2 பென் 3 அண்ட் பென் 4 அந்த ஸ்டாண்டிங் பென்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப எல்லாரும் உள்ள பூந்து பயங்கரமாக ப்ரெஷரை முன்னாடி இருக்கிறவங்க மேலே கிரியேட் பண்ணிட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வர் ப்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் ஒன் அனதராம். அந்த இடத்துல அந்த இத்தனை பேர் வந்தனால வந்துட்டு நடந்துருக்குது. 42 பீப்புள் என்டரிங் வர் அன்அவேர் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த பென். ஸோ பின்னாடி வரவங்க வந்துகிட்டே தான் இருந்தாங்க. முன்னாடி வரவங்களுக்கு ஐயோ இப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. எல்லாரும் வந்துகிட்டே இருந்தாங்க. போலீஸ் எல்லாம் எப்பவுமே இருப்பாங்களா, இதை வந்து இந்த மாதிரி சரி பண்ணுற விஷயத்துலலாம் போலீஸ் வந்து எப்பவுமே இருந்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த சமயத்தில் வந்துட்டு அந்த டனலோட என்ட்ரன்ஸ்ல இருந்திருக்காங்க, இங்கேருந்து பார்த்ததே இல்லை. ஸோ ஃபுல் கெப்பாசிட்டி ரீச் ஆனது வந்து அவங்க வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ அது கெப்பாசிட்டி ரீச் ஆகியோ போட்டுருக்காங்க. யூஸ்வலாக வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் சரி இந்த பக்கம் போங்கப்பா இந்த பக்கம் போகணும்னு அனுப்பிச்சுடுவாங்களாமா. ஆனால் அந்த அன்னைக்கு வந்துட்டு அது ஏன் அவங்க அப்படி பண்ணலைங்கிறதுக்கு ரீசன் அவங்களே சொல்லவே இல்லையா. ஸோ அந்த மேட்ச் வந்து கரெக்டாக 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது மத்தியானம். ஃபேன்ஸ் அப்போ இன்னுமே ஓடி வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பென் 3 and 4 வந்துட்டு திருப்பி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு அந்த முன்னாடி இருந்த லிவர்பூல் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் சில போலீஸும் வந்து அந்த இடத்துல வந்து நின்று பார்த்துருக்காங்க. ஸோ லிவர்பூலோட கோல் கீப்பர் ப்ரூஸ் காபெலார் வந்து அப்போ தான் சொல்லியிருக்காரு, அவனுக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு கத்துறாங்கப்பா, வந்து காப்பாற்றுங்கன்னு வந்து கத்துறாங்க, நம்ம வந்து இதை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் வந்துட்டு அவரே வந்து பார்த்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா, அதிலிருந்து தாவி கீழே உழுகிற மக்களை எல்லாம் வந்து போலீஸ்லாம் முதல்ல நிப்பாட்டியிருக்காங்க. டே கீழே உழுகாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மக்கள் வந்து பிச்சுக்குள்ள ஓடி வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நடந்துட்டு இருந்த விஷயமே வந்துட்டு எல்லாரும் சஃபகேட் ஆகிட்டு ஒன்று மேலே ஒன்று நின்று இருந்திருக்கானுங்க. இவனுங்க பிச்சுக்குள்ள வரக்க ட்ரை பண்ணுறான்லாட்டுருக்குன்னு மக்கள்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி நடந்தனால வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, 3:04 PM மேட்ச் ஆரம்பித்து 4 நிமிஷத்துலேயே ஒரு ஷாட் லிவர்பூலோடைய அட்டாக்கர் வந்து பீட்டர் பேர்ட்ஸ்லி வந்துட்டு கிராஸ் பார் அடிச்சிருக்காரு. அந்த கிராஸ் பார் அடித்த உடனே வந்துட்டு அந்த கரெக்டாக வந்து அந்த பென் 3 இருந்த ஒரு மெட்டல் பேரியர் வந்து சபார்னு உடஞ்சிருச்சு. அப்படியே உடஞ்சி எல்லாருமே வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ராஜர் கிரீன்வுட் அவர் தான் வந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருந்திருக்காரு. அப்போ தான் ஒரு சிச்சுவேஷனையே வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு பிச்சில் ஓடி வந்துட்டு ரெஃப்ரி ரே லூயிஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக 3:05 seconds வந்துட்டு அந்த கேமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்டில் வந்து அந்த பீப்புள் வந்து அதில் இருந்த ஃபென்ஸு மேலையெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இல்லைன்னா நம்ம இங்கே நின்றுனா நம்ம எல்லாரும் பின்னாடி இருக்கவங்க நம்ம மேலே வந்து செத்தே வருவோம்னா நம்ம குதிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஃபென்ஸு மேலே ஏறி எல்லாம் வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் குதிச்சா தான் நம்ம வந்து பொழைக்க முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சுக்குள்ளார குதிச்சிருவோம், அப்போவே நம்ம பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி எல்லாமே குதிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 42 ஆம்புலன்ஸ் வந்து ஸ்டேடியமுக்கு வந்துச்சு. அதில் 2 ஆம்புலன்ஸ் தான் வந்துட்டு பிச்சுக்கு உள்ளாரவே போக முடிஞ்சுது. போய் அந்த 3rd ஆம்புலன்ஸ் வந்துட்டு அந்த பிச்சோட என்ட்ரன்ஸில் தான் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாமே 39 ஆம்புலன்ஸும் வந்துட்டு வெளியே தான் நின்றுருக்காங்க. அதுலேருந்து 149 பேரை தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. 3 டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
ஸோ ஃபைனலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 97 பேர் இறந்தாங்க. 97வது ஆள் வந்துட்டு 2021 தான் இறந்தார். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபண்டு மாதிரி கிரியேட் பண்ணாங்க, டிசாஸ்டர் அப்பீல் ஃபண்டுன்னு. ஸோ 500,000 யூகே கவர்மெண்ட் பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 100,000 லிவர்பூல் எஃப்சி கொடுத்துருக்காங்க, அண்ட் 25,000 வந்துட்டு சிட்டிஸ் ஆஃப் லிவர்பூல் அண்ட் ஷெஃபீல்ட் அண்ட் நாட்டிங்கம் 3 பேருமே வந்து 25,000 பவுண்ட்ஸ் ஈச் கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டுக்காக. ஸோ லிவர்பூலோடைய டொனேஷன் எப்படின்னா, கிளப்பு அந்த கேம் நடந்திருந்தால் எவ்வளோ கிடச்சிருமோ கிளப்புக்கு அப்படியே கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கேம் நடந்தாலும் சரி நடக்குது அப்படியே வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சில நாட்கள்லேயே அந்த டொனேஷன் வந்துட்டு 1 மில்லியன் பவுண்ட்ஸையும் வந்து தாண்டி கடைசியில் வந்துட்டு எவ்வளோ கிட்டத்தட்ட 12 மில்லியன் பவுண்ட்ஸில் வந்து முடிஞ்சு அந்த மொத்தம் அந்த ஃபண்டிங் எல்லாமே வந்து இதாகி. ஸோ அந்த அப்பீல் க்ளோஸ் ஆனப்போ 1990 அதான் 12 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த மணி வந்துட்டு விக்டம்ஸுக்கு தான் வந்து போச்சு, அண்ட் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் போச்சு. அண்ட் நிறைய வந்துட்டு அந்த பசங்களை யாராச்சும் வந்தாங்களோ அவங்களுடைய காலேஜ் கோர்ஸுக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு யாராச்சும் படிக்கணும்னு வச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக விக்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா 97 பீப்புள் இறந்துட்டாங்க. 94 பீப்புள் அந்த இடத்துலையே இறந்தாங்க. 10 வயசுலேருந்து 67 வயசு மக்கள் வரைக்கும் இறந்தாங்க. அண்டு ஸ்டேடியம் அந்த சில பேர் 2 பேர் வந்து டோட்டலாக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் வந்து இறந்தாங்க. அண்ட் 766 பேருக்கு வந்துட்டு இன்ஜுரி நடந்திருக்குது. அதில் வந்து 300 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து விக்டம்ஸாக இருந்திருக்குது. இதில் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் அது நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர் டேவிட் கேமரூனே வந்து கவர்மெண்ட் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எட் மிலிபேண்ட் ஆப்போசிஷனுக்கு சார்பாக வந்து நான் கேட்டுக்கிறேன், ஷெஃபீல்ட் வெட்னஸ்டே சார்பாக நான் வந்து இது கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்துட்டு இவங்க தி எடிட்டர் ஆஃப் த சன் நியூஸ் பேப்பர் அவங்களோட எடிட்டர் வந்து கெவின் மேக்கென்சி வந்து சொல்லியிருக்காரு, நானும் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் போட்டேன், ஹெட்லைனில் வந்து த ட்ரூத் அப்படின்னு சொல்லி நான் எழுதினேன், ஆக்சுவலாக நான் எழுத வேண்டியது த லைன் தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அப்பாலஜி பண்ணப்படாத. அந்த அப்பாலஜி வந்து அந்த ஹில்ஸ்பரோ ஃபேமிலி குரூப் சப்போர்ட் அண்ட் லிவர்பூல் ஃபேன்ஸ் அவங்க வந்துட்டு இவனுங்க வேணே வந்துட்டு நம்ம மேலே தப்பாக எழுதியிருக்கானுங்க நியூஸ் பேப்பரில். ஏன்னா இப்போ லிவர்பூலோடைய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சன்னுங்கிற அந்த பப்ளிஷிங் வரவே கூடாதுன்ட்டாங்க. எக்காரத்துக்கு கொண்டு உங்களுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் அந்த ஒரு பப்ளிஷிங் ஜேர்னல்லேருந்து யாருமே வந்து லிவர்பூலோடைய இதுக்கு வந்து அவங்க உள்ள அலௌடே கிடையாது, எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு எதுக்குமே. ஸோ 19th ஏப்ரல் 4 நாள் கழித்து வந்து கெவின் மெக்கான்சி வந்து எழுதியிருந்தார் அந்த சன் பேப்பரில் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். ஃப்ரண்ட் பேஜ் ஹெட்லைன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 3 சப்லைன்ஸும் எழுதியிருந்தார். சம் ஃபேன்ஸ் பிட் பாக்கெட்டட் த விக்டம்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தார். சம் ஃபேன்ஸ் யூரினேட்டட் ஆன் த பிரேவ் காப்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தார். அண்ட் சம் ஃபேன்ஸ் பீட் அப் பிசி கிவிங் த கிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்து தப்பாக எழுதியிருந்தார். ஸோ மெக்கன்சி வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்துட்டு எந்த ஹெட்லைன் போடலாம் அப்படின்னு இருந்துச்சு டிசைட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரிஜினலாக என்ன முடிவு பண்ணியிருந்தாருன்னா யூஸ் கம் அப்படின்னு எழுதலான்னு முடிவு பண்ணி இவென்ச்சுவலாக வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு த ட்ரூத் அப்படின்னு எழுதலான்னு முடிவு பண்ணார். ஸோ 2012 அந்த மேக்கன்சி வந்து என்னை பெரிய என்னை மன்னிச்சிருங்க, இன்றைக்கி வந்து நான் பயங்கரமான இது அப்பாலஜி பண்ணுறேன், பீப்புள் ஆஃப் லிவர்பூல் அந்த ஹெட்லைன் நான் எழுதுனதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் பயங்கரமான சாரி வந்து நான் கேட்டுக்கிறேன், எனக்கு வந்து டோட்டலாக போலீஸ்காரங்க நம்பினது தப்பாக போச்சு, போலீஸ்காரங்க மொத்தமாக என்னை மிஸ்லெட் பண்ணிட்டாங்க. 23 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 2012 சொல்கிறார், 23 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பயங்கரமான ரெப்யூட்டபிள் நியூஸ் ஏஜென்சி ஷெஃபீல்டில் இருந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து ஒரு சீனியர் எம்பி வரைக்கும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபேன்ஸ் தான் தப்பாக பண்ணாங்கன்னு சொல்லி எங்கிட்ட நியூஸ் வந்த காரணத்தினால தான் நான் அப்படியே போட்டேன். எதுக்கு வந்துட்டு இந்த அத்தாரிட்டிஸ்லாம் பொய் சொல்ல போகிறாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. யூஸ்வலாக அத்தாரிட்டிஸ்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க. அதனால நான் வந்து அதை வந்து யோசிக்காமல் வந்து இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும், இவங்க எதுக்குப்பா பொய் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி நான் வந்து அதை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய மன்னிப்பாக நான் கேட்கணும், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன் நியூஸ் பேப்பர் வந்துட்டு இதையே வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டாங்க, மன்னிப்பு கேட்குற மாதிரி. நாங்கள் அந்த அன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம், என்னை ரொம்ப இது தப்பு நாங்கள் உணர்ந்துட்டோம், அதை வந்து நாங்கள் தப்பாக பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்டிக்கலாக அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து போட்டாங்க. ஸோ இதான் வந்து அந்த ஹில்ஸ்பரோடைய டிசாஸ்டர். இது வந்து வருஷம் வந்து லிவர்பூல் அந்த டேட்ஸு பக்கத்தில் கேம் ஆடினா ஸோ மறக்காமல் அந்த மெமோரியலில் போய் பூ வைப்பாங்க. 97 உசுறுகள் அந்த அன்றைக்கி போயிருக்கு. அதுவும் இல்லாமல் ஆப்போசிஷன் ஃபேன்ஸ் வந்தாங்கனாலும் அவங்களும் ஒரு மெமோரியல் மாதிரி வச்சு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு போவாங்க. ரீசெண்டாக பிஎஸ்ஜி கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அவங்க வந்திருந்தனால வச்சுட்டு போனாங்க. ஸோ அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வெறும் 15 days கழித்து அந்த இன்சிடெண்ட்டோடைய 26வது வருஷம்
இந்த வருஷம் நினச்சி பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. ஸோ மே தே ஆல் ரெஸ்ட் இன் பீஸ். 97 பேர் ஹூ கேவ் அப் தியர் லைஃப் ஃபார் மை ஃபேவரட் கிளப் லிவர்பூல் ஃபுட்பால் எஃப்சி. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி வந்து திருப்பி எக்காரணத்துக்கு கொண்டு நடக்கவே கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் அப் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மியூனிக் ஏர் டிசாஸ்டர். இது வந்து 1958 பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட் 609 வந்துட்டு கிராஷ் ஆச்சு. மியூனிக் ரியம் ஏர்போர்ட் வெஸ்ட் ஜெர்மனியில் வந்து அது கிராஷ் ஆச்சு. ஸோ ஏர்கிராஃப்ட் வந்துட்டு மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் டீம் வந்து கேரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு நிக் நேம் வந்து பஸ்பி பேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிக் நேம் அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சில சப்போர்ட்டர்ஸும் இருந்தாங்க, சில ஜேர்னலிஸ்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே தான் கேரி பண்ணிட்டு போச்சு. ஸோ மொத்தமாக 44 பேர் அந்த அன்னைக்கு இருந்திருக்காங்க. 20 பேர் அந்த இடத்துலையே இறந்துட்டாங்க. சில பேர் இன்ஜர் ஆகிருக்காங்க, சில பேருக்கு அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனால் மறுபடியும் 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 23 பேர் இறந்தாங்க, 21 பேர் வந்து தப்பிச்சு உயிர் பொழைச்சிட்டாங்க. ஸோ அந்த அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, மேன்செஸ்டர் யுனைடெட் வந்துட்டு யூரோப்பியன் மேட்ச் போயிருக்காங்க. பெல்கிரேட், யூகோஸ்லாவியா போயிருக்காங்க. இப்போ சர்பியான்னு சொல்கிறாங்களா, அந்த ரெட் ஸ்டார் பெல்கிரேட் அங்கே வந்து போயிருக்காங்க. அதில் ஜெயிச்சு ஹேவிங் எலிமினேட்டட் ரெட் ஸ்டார் பெல்கிரேட் வந்து செமிஃபைனல்ஸோட காம்படிஷனுக்கு வந்துட்டு ப்ரோக்ரஸ் ஆனாங்க. சாம்பியன்ஸ் லீகில் அந்த ஃபைட் வந்துட்டு மியூனிக்கில் ஸ்டாப் ஆச்சு. எதுக்குன்னா ரீஃபியூல் பண்ணும். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ஸ்டாப் ஃப்ளைட் பெல்கிரேட் டு மேன்செஸ்டர் வந்து இல்லை அப்போ. ஸோ அதனால் வந்து ரீஃபியூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மியூனிக்கில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஃபியூலிங் பண்ணதுக்கப்புறம் பைலட்ஸ் ஜேம்ஸ் தெயின் அண்ட் கெனட் ரேமண்ட் வந்துட்டு 2 தடவை டேக் ஆஃப் அபேண்டன் பண்ணியிருக்காங்க. அதே டேக் ஆஃப் முன்னாடி ட்ரை பண்ணி 2 தடவை வந்து அபேண்டன் பண்ணியிருக்காங்க. என்ன இது நல்லா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை பண்ணியிருக்காங்க. ஏன்னா லெஃப்ட் என்ஜினில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருக்குது நம்ம சொல்லிட்டு 2 தடவை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம கிளம்பலைன்னா ஷெட்யூலில் ரொம்ப பின்னாடி விழுந்துருவோம்ப்பா, நம்ம கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் தெயின் வந்துட்டு நம்ம கிளம்பலாம், 3rd அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ 3rd அட்டெம்ப்ட் பண்ணும்போதே வந்து ஸ்னோ பயங்கரமாக விழுந்திருக்கு. அந்த ரன்வேயோட கடைசியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லேயர் ஆஃப் ஸ்லஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லஷ்னா இந்த ஸ்னோ உருகி போய் கொலன்னு தண்ணி மாதிரி இருக்கும், ஐஸ் மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஸ்லஷ் இருந்த இடத்துல அந்த ரன்வேயோட கடைசியில் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லஷ்ஷை அடித்த உடனே டயர் அப்படியே இழுத்துட்டு போய் நேராக போய் ஒரு ஃபென்ஸில் அடித்து அந்த லெஃப்ட் விங் அப்படியே பிச்சுக்கிட்டு போய் வேறு ஏதோ ஒரு வீட்டை அடித்து அப்புறம் தீ பிடிச்சி எல்லா விஷயமும் நடந்து 21 பேர் வந்து இறந்தாங்க. ஸோ அந்த டெயில் செக்ஷன் வந்துட்டு ஒரு பானை போய் அடிச்சுது. அங்கே இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபியூவல் ட்ரக் இருந்திருக்குது. ஃபுல்லாக ஃபியூல் அடிச்சுட்டு ஒரு ட்ரக்கு நின்றுருக்குது. அது அடித்த உடனே வந்து ஃபுல்லாக ஃபயர் வெடிச்சிருச்சு. ஸோ அந்த ஏர்கிராஃப்டே வெடிச்சிடும் அப்படின்னு நினச்சி வந்து அந்த கேப்டன் தெயின் வந்துட்டு எல்லாரும் வெளியே போங்கடா வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி அந்த சமயத்தில் அந்த இடத்துலேருந்து கோல் கீப்பர் ஹாரி கிரெக் வந்து நிறைய பேரை வந்து உள்ளேருந்து வெளியே இழுத்துருக்காரு. ஐயோ எனக்கு உள்ளே செத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே இழுத்துருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் வெஸ்ட் ஜெர்மனி ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தெயின் நீதாண்டா தப்பு, நீதாண்டா கேப்டனு, உனக்கு வந்து தெரியாதாடா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ஏர்கிராஃப்டோட விங்ஸில் வந்து டீஐசிங் பண்ணியிருக்கணும். வழக்கமாக இந்த மாதிரி கோல்ட் கண்ட்ரீஸில் என்ன ஆகுனா அந்த ஏர்கிராஃப்டோட விங்கில் வந்து நிறைய ஸ்னோ வந்து விழுந்துருச்சுன்னா அது ஒரு லிக்விட் மாதிரி அடித்து அந்த ஸ்னோவெல்லாம் எடுத்துடுவாங்க, ஐஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் விட்னஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க டீஐசிங்லாம் அந்த சமயத்தில் தேவையே இல்லை, அது நடந்ததே வேறு, நீங்கள் சும்மா சம்மந்தம் இல்லாமல் டீஐசிங்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1969 கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிராஷ் நடந்ததுக்கான காரணம் வந்து ஸ்னோவுடைய ஸ்லஷ்ஷு இந்த ரன்வேல இருந்தது. அது வந்து பிளேனை ரொம்ப ஸ்லோ பண்ணிடுச்சு, டேக் ஆஃப் ஆகிறதோட ஸ்பீடை கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் கேப்டனை வந்து ப்ளேம் பண்ணுறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா செகண்ட் ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஏர்போர்ட் லவுஞ்சுக்குள்ளே திருப்பி போயிட்டாங்களாம். சரி இது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, நம்ம வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போயிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஸ்னோ பயங்கரமாக உழுக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ சரி இதுக்கு ஒன்றும் நம்ம போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே முடிவு பண்ணும்போது வந்துட்டு டன்கன் எட்வர்ட்ஸ் வந்துட்டு ஒரு டெலகிராம் அனுப்பிச்சிருக்காரு அவருடைய லேண்ட்லேடிக்கு மேன்செஸ்டரில். எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு, நாங்கள் நாளைக்கு தான் வந்து ஃப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேண்ட்லேடினா ஹவுஸ் ஓனருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நாளைக்கு தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெயின் சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேஷன் என்ஜினியர் பில் பிளாக்கிட்ட, இந்த மாதிரி இந்த லெஃப்ட் என்ஜினில் தான் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பூஸ்ட் சர்ஜிங் நடக்குது, என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பிளாக் சொல்லியிருக்காரு நீ ஸ்டார்டிங்லேருந்து வந்து த்ராட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக கொடுத்து ஒர்க் ஆகாதனால நீ வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம பிளேனை வச்சுட்டு நம்ம காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெயின் வந்துட்டு ஐயோ இப்படி இருந்தால் நான் ஷெட்யூல்லே மொத்தமாக போயிருங்க, அதனால் வந்து எனக்கு வேலைக்கே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ அதனால் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு என்ன அந்த ஆக்சிலேட்டரை வந்துட்டு நான் இன்னும் மெதுவாகவே நான் கொடுக்குறேன், கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவ்வளோ மெதுவாக கொடுத்தீங்கன்னா ரன்வே முடிஞ்சு போயிடும், எப்படிடா டேக் ஆஃப் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவன் அந்த கேப்டன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு. ஸோ பேசஞ்சர்ஸ்லாம் மறுபடியும் போய் 15 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் எல்லாருமே போய் ட்ரெயின் ஏறிட்டாங்க. ஸோ அந்த பிளேன் வந்துட்டு கரெக்டாக 217 கிலோமீட்டர்ஸ் அதை ரீச் ஆன உடனே V1 அப்படின்னு கத்திருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் இனிமேல் நீ வந்துட்டு அபார்ட் பண்ணவே கூடாது, நீ டேக் ஆஃப் பண்ணியே ஆகும். ஸோ அந்த ரேமண்ட் இன்னொருத்தர் வந்துட்டு வெயிட் பண்ணியிருக்காரு, இவன் V2 எப்போ சொல்லுவான்னு சொல்லிட்டு 220 km/h அவன் எப்படா சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் த மினிமம் ஸ்பீட் ரெக்வயர்டு டு கெட் இட் ஆஃப் த கிரவுண்டு. ஓகேவா, 220 இருந்தால் தான் நான் மேலே ஃப்ளை பண்ணவே ஆரம்பிக்க முடியும். தேயின் வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம 270 நடிச்சிட்டோம், 220 அடிக்க போகிறான்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து 270 கிலோமீட்டர்ஸ்லேயே நின்றுட்டே வந்துருக்குது. டக்குன்னு வந்துட்டு 217 வந்து 207 ஆயிடுச்சு, 194 ஆயிடுச்சு. ரேமண்ட்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஐயோ கிறிஸ், வி ஆர் நாட் கோயிங் டு மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு தேன் அப்படியே எட்டி பார்க்குறாரு. என்னடா இப்படி இருக்கிற, என்னடா இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு வந்து பார்க்குறக்குள்ளாரியே அந்த பிளேன் வந்து அப்படியே இது என்ன சொல்கிறது, அந்த இதிலிருந்து அப்படியே ரன்வே விட்டுட்டு வெளியே போய் வந்துட்டு பயங்கரமாக கிராஷ் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட்டோடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸில் வந்து போய் அடித்து கிராஷ் ஆயிடுச்சு. அந்த விங் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன வீடு மாதிரி அது மட்டும் புட்டுக்கிட்டு தனியாக போயிடுச்சான். போய் இன்னொரு ஃபேமிலி வந்து அடிச்சிருக்குது. அந்த ஃபேமிலியில் ஃபாதரும் எல்டஸ்ட் டாட்டரும் அப்போ ஃபேமிலியில் இல்லை. அவங்க அம்மாவும் 3 குழந்தைங்களும் தான் வந்து இருந்திருக்காங்க. நல்ல வேலை தீ பிடிச்சி அவங்க பார்த்தோன்னே வந்து வாடா வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்களாம். அதனால் வந்துட்டு அவங்க எல்லாமே உயிர் தப்பிச்சு நல்ல வேலை இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃப்ளேம்ஸ் வந்து இந்த காக்பிட் பக்கத்தில் வரதை பார்த்தோன்னே வந்துட்டு அந்த கேப்டன் வந்து எல்லாரும் கிளம்புறதே, க்ரூவெல்லாம் கிளம்புங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கோல் கீப்பர் ஹாரி கிரெக் வந்துட்டு கான்ஷியஸ்னஸே அப்போ தான் வந்திருக்காரு. என்னடா ஆச்சுன்னு யோசிச்சு பார்க்குறதுல தான் கான்ஷியஸ்னஸே அவருக்கு திரும்பி வந்திருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ செத்துட்டோம் நினச்சிட்டு இருந்த போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் மூஞ்சியில் வந்து பிளட்டெல்லாம் பார்த்துருக்காரு. அப்படின்னு போட்டுட்டு அவன் கையெல்லாம் மேலே தூக்கவே இல்லையாம். அதனால் வந்து சொல்லியிருக்காரு, ஐ தாட் த டாப் ஆஃப் ஹிஸ் ஹெட் ஹேட் பீன் டேக்கன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் ஹால் பாயில்டு எக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கோல் கீப்பர் வந்துட்டு இன்னொருத்தவனை பார்த்துட்டு அவன் மண்டையில் மேலேயே டாப் ஓப்பன் ஆயிடுச்சு நினச்சையா, ஒரு முட்டை வந்து டாப் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகலை, எனக்கு அப்படி தான் மயன்றதுனால அப்படி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். வந்துட்டு பயங்கர காலாலே எட்டி உரைச்சி ஒரு ஓட்டையை போட்டு சல்லுன்னு வெளியே போட சொல்லிட்டு அது வெளியே போயிட்டாப்ல. ஸோ he managed to save some passengers, among them the great Bobby Charlton and Dennis Viollet. இவங்க 2 பேர்த்தையுமே வந்து காப்பாற்றிருக்கார். ஸோ பாபி சால்டன் பற்றி நமக்கே தெரியும், how big of a game he is at Manchester Unitedன்னு. திருப்படாணி அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழைச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ பிளேயர்ஸில் யாரெல்லாம் இறந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஜாஃப் பென்ட், ராஜர் பர்ன், எடி கோல்மன், டன்கன் எட்வர்ட்ஸ், மார்க் ஜோன்ஸ், டேவிட் பெக், டாமி டெய்லர், பில்லி வீலன். அவங்களோட ஸ்டாஃபில் வந்துட்டு வால்டர் கிரிக்மர், டாம் கரி அண்ட் பர்ட் வாலி. இவங்க எல்லாருமே வந்து இதில் இந்த இன்சிடெண்ட்டில் வந்து உயிரை விட்டுருக்காங்க. ஸோ சரி, இது ஆகிப்போச்சா, இதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீசன் நடந்து தான் ஆகணும். என்னடா பண்ணணுன்னு ஃபர்ஃபீட் பண்ணிட்டா வர முடியும். ஸோ அதனால் வந்துட்டு 3 பிளேயர், டெரிக் லூவின், பார்ப் ஹார்டிஸ்டி அண்ட் வாரன் பிராட்லி, அவங்கள வந்துட்டு யுனைடெடுக்கு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கான்ட்ராக்ட்ஸுங்கிற விஷயத்தில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் நான் லீக் கிளப் பிஷப் ஆக்லண்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க யூகேட்ட. சரி நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, மேன்செஸ்டர் யுனைடெட் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த லோன் டீல் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பிராட்லி மட்டும்தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த 3 கீ பிளேயர்ஸ் டு மேக் த ஃபர்ஸ்ட் டீம் இருந்திருக்கார், அந்த வாரன் பிராட்லி. அண்ட் தி ஒன்லி ஒன் டு சைன் அ பர்மனன்ட் கான்ட்ராக்ட், அதுவும் இருக்குது. பிராட்லி வந்துட்டு பர்மனன்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. மீதி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிசர்வ் பிளேயர்ஸ், ஷே பிரெனன், மார்க் பியர்சன், இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு போராடி இருக்கிறாங்க அந்த பொசிஷன் வர்றதுக்காக. ஸோ யுனைடெட் வந்துட்டு அந்த ஒரு சீசனில் வந்துட்டு ஒரே ஒரு கேம் தான் வச்சிருக்காங்க, லீக் கேம் 1957-58 ஆஃப்டர் த கிராஷ் காசிங் த டைட்டில் சேலஞ்ச் டு கொலாப்ஸ் அண்ட் தே ஃபெல் டு 9th place அப்படின்னு சொல்லியிருக்காரு. தே மேனேஜ் டு ரீச் தி FA Cup ஃபைனல் பட் லாஸ்ட் 2-0 டு பால்டன் ஒண்டரஸ் அண்ட் பீட் மேன்செஸ்டர் சிட்டி அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் இன் தி யூரோப்பியன் கப் செமிஃபைனல்ஸ். அப்பா ஏதோ நல்லது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஃபேன்ஸ்லாம் வந்து இருந்திருப்பாங்க. அப்பா சிட்டி எப்படி இருந்தாலும் போட்டு துவச்சிட்றோம்ப்பா, நமக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இருந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு
சஸ்பெண்ட் ரிப்போர்ட்டட் பை பெட்ஸ்டார் பெல்கிரேட். அந்த ரெட்ஸ்டார் பெல்கிரேடில் வந்துட்டு அந்த சஸ்பென்ஷனே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. பட் திஸ் ஃபெயில் டு மெட்டீரியலைஸ் ஆஃப்டர் த ட்ராஜடி. UEFA floated the idea of Manchester City taking United place in the European Cup had United not been able to fulfill their fixtures, but this was rejected by all parties involved அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்பி resumed managerial duties the follow season. ரியல் மேட்ரிட் வந்துட்டு அந்த அல்ஃபேடோ டி ஸ்டெஃபானோன்னு ஒரு எவ்வளோ பெரிய பிளேயர், அவரை பற்றி வீடியோ கூட பண்ணியிருக்கேன். அவரையே வந்து சின்ன இந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஆஃப் த வேஜஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் அவர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு எஃப்ஏவே வந்து இது வேலைக்காகாது. ஏன்னா இவனுங்க புதுசாக வாங்கிட்டு போனானுங்க, மார்க்கெட்டில் இவனுங்க ஒருத்தங்க தான் இருப்பானுங்க, நம்ம அப்படியெல்லாம் அலோவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஏவே பிளாக் பண்ணிருச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் பிளேயர் யாருமே வந்துட்டு ஒரு புது எஃபர்ட் மாதிரி கொடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட்லேயே வந்து எழுதப்பட்டுச்சு. ஸோ மெட்ரிட் இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆர்கானிட்டி சேர் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்களும் செலவு பண்ணியிருக்காங்க. இவென்ச்சுவலி பஸ்பி வந்துட்டு செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் பஸ்டி பேப்ஸே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் ஜார்ஜ் மேசன், டென்னிஸ் லா. அதே மாதிரி அந்த ஆட்கள் எல்லாமே வந்து இது பண்ணணும், லைக் கூட்டுறவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அவங்களே வந்து ஒன்றாவே வந்து ஆட வச்சார். ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து 8th January 1960 சொல்லியிருக்காங்க, the legal action against BEA relating to the crash has been settled out of court அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவே வந்து இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிருக்குது. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி என்ன இது பண்ணிக்கிறோம், என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் கோர்ட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த கிளப் செக்ரட்டரி லெஸ் ஆலிவ் சொல்லியிருக்காரு, தி அமௌண்ட் இன்வால்வ் வந்துட்டு நாங்கள் வெளியே சொல்லவே மாட்டோம், எவ்வளோ கொடுத்தா ஏது பண்ணாலும் நம்ம சொல்லவே மாட்டோம், அது தேவையில்லாத வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிஇஎல்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. The statement has been made and application will be made to the court on Friday to stay the proceedings அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சிஇஓ போய் வாங்கிட்டு வந்தாலும் நாங்கள்லாம் பண்ண மாட்டோம்டா, நீங்கள் வந்து இதே வந்து ஸ்டேப் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு அவங்க ஒரு இது எழுதியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக யுனைடெட் வந்து they were aiming to become the third club to win 3 consecutive football league titles. நான் சொல்கிறது 1991. They were 6 points behind Wolves with 14 games to play. They held the Charity Shield and just advanced to their second successive European finals stage. அந்த டீம் வந்துட்டு 11 மேட்சாக அன்பீட்டனாக இருந்திருக்குது. அந்த கிராஷ் வந்துட்டு அந்த டீம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த 3 பேரை மட்டும் நம்பிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அந்த டீம் வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டீம் வந்துட்டு என்ன சொல்கிறது, the crash is not only related to the team's title ambitions but that also destroyed the nucleus of what promised to be one of the greatest generation of players in the football history அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் இப்போ இதனால மொத்தம் அந்த கிளப்பே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுடா, ஏகப்பட்ட பிளேயர்ஸ் செம்ம பிளேயர்லாம் இருந்தாங்க, அவங்களாம் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் டுக் 10 years ஃபார் த கிளப் டு ரிகவர் ஆஃப்டர் த ட்ராஜடி. பஸ்பி வந்து இன்னொரு புது டீமையே ரீபில்ட் பண்ணி யூரோப்பியன் கப்பை 1968 வந்து வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் பஸ்டி பேப்ஸே வந்துட்டாங்க இதுக்கப்புறம், இந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த 2 இன்சிடெண்ட்டுமே பயங்கரமான ஒரு வேவ்ஸ் வந்து கொண்டு வந்துச்சு ஃபுட்பால்லையே. இன்றைக்கி உங்களுக்கு பார்த்துருந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நிறைய ஃபோட்டோஸும் வந்து போட்டிருப்பேன். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும்.